ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரசு வேலைக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல்னே சொல்லலாம். டிஎன்பிசி குரூப் 4 மாதிரியே இதுவும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் கிட்ட இருக்குன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்தில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் முடியவிருக்கும் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான். டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல். அதுவும் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு ஒரு தகுந்த வேலைவாய்ப்பு தான். நீங்கள் டிஎன்பிசி குரூப் 4க்கு அப்ளை சார், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், டிஎன்பிசி குரூப் 4 வந்து 10th குவாலிஃபிகேஷனுக்கு நான் அப்ளை பண்ணுறவங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ண பாருங்கள். மொத்தம் ஒரு 2104 வேக்கன்சி கிட்ட இருக்கு. 138 இடத்தில் வேலை வாய்ப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டத்திலையும் இதற்கான ஓப்பனிங் இருக்குது. இதற்கான கல்வி என்ன, வயது என்ன, பதவியின் பெயர் என்ன, தேர்வு எப்படி இருக்கும், பாடத்திட்டம் எப்படி இருக்கும் என்ற முழுமையான தகவல் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு வேண்டும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் கேளுங்க. டெஃபினட்டாக வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம்னா, அதாவது இந்த மாதம் மார்ச் மாதம் 12ஆம் தேதியுடன் முடியவிருக்கும் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான். இந்த தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இது பிப்ரவரி 2ஆம் தேதியே வந்தது. கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன். இது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் உடனே உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சி தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதம் 12ஆம் தேதியுடன் முடியவிருக்க ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நாம் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில் ஆஃப் வேக்கன்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேபிளில் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் விச் செலெக்ஷன் மேட் 2 ஸ்டேஜஸ். ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், அனதர் ஒன்று வந்து இன்டர்வியூ. ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணால் போதும், இன்டர்வியூ தான் டைரெக்டாக. மொத்தம் 1933 வேக்கன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் 2104 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எவ்வளோ வேக்கன்சின்றது டோட்டல் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் கார்பரேஷன், அசிஸ்டன்ட் சிவில், அசிஸ்டன்ட் முனிசிபாலிட்டி, அசிஸ்டன்ட் சிவில், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் அசிஸ்டன்ட் பிளானிங்கு, டவுன் பிளானிங் ஆஃபீஸ் கிரேட் 2ல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 24 வேக்கன்சி. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 257 வேக்கன்சி. அதிகமான போஸ்ட் வந்து இதில் தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் இன்ஸ்பெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 367 வேக்கன்சி எடுக்க போகிறாங்க. அண்ட் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டரில் வந்து 102 வேக்கன்சின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ட்ரக் மேனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவில் பேஸ் பண்ணியும் மெக்கானிக்கல் பேஸ் பண்ணியும் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பேக்கேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்காவான சேலரி பேக்கேஜ். ஒரு அரசு வேலை, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு இன்ஜினியர் லெவலில் ஒரு போஸ்ட். இதுக்கு தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனும் நல்லாவே இருக்கும். இதற்கான டீட்டெயில் தான் இது. இதற்கான ஏஜ் லிமிட்டேஷன் என்னென்னு பார்க்கலாம். இதற்கான ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசு சொல்லியிருக்காங்க மினிமம் ஏஜ். மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பிசி எம்பிசிக்கெலாம் வந்து நோ ஏஜ் லிமிட்டேஷன். இவங்களை தவிர்த்துருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 32 வயசு, அதாவது ஓசி கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க 32 வயசு. அண்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டேஷன் வந்து இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 31/1/2024 பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கு டிகிரி முடித்தவங்க, சிவில் ஆர் மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். CMWSSB அதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி இன் ஸ்டாண்டர்டில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படி இல்லைனா சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க AICTE நாம்ஸ் பிரகாரம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அண்டு அசிஸ்டன்ட் முனிசிபாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. TWAD போர்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் முடிச்சவங்க தான் டிகிரி இன் சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். TWAD போர்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ட் கிரேட் கமிஷன் ஆஃப் த பர்பஸ் கிராண்ட் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. டிப்ளமா இன் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க, எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் அண்ட் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் தான். டவுன் பிளானிங் ஆஃபீஸ் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி இன் பிளானிங் இன் சிவில் இன்ஜினியர் பேஸ் பண்ணி ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரில் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அது வந்து டிசி டிப்ளமாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமோ சானிடரி இன்ஜினியர் டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ட்ரக்மேன் முனிசிபாலிட்டி ஓவர்சியர் எல்லாமே சிவில் இன்ஜினியரிங் தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் சிவில் இன்ஜினியரிங் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒர்க் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் சிவில் இன்ஜினியர் தான். அண்ட் சானிடரி இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க ஜுவாலஜி அலைடு கெமிஸ்ட்ரி அலைடு ஜுவாலஜிலாம் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஜி பிஜி 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு யூஜி டிகிரி முடித்தவங்க பிஜி டிகிரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து கம்பல்சரி தமிழ் தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு. அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்ட் ஃபிட்னஸ் எவ்வளோ இருக்கணுன்றது டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு வெயிட்டு எல்லாமே ஜென்ரலாகவே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அதை தான் கொடுத்துருக்காங்க. கண் பார்வை வந்து நல்லா தெரியணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூரேஷன் வந்து 3 மணி நேரம் இருக்கும். இன்ஜினியரிங் சீரியல் நம்பர் 1 to 6 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கொடுத்துருக்காங்க. பிளானிங் அண்ட் போஸ்ட்டுக்கு அதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன், 300 மார்க்கு கொஷினு. அண்டு 153 மார்க் வந்து எஸ்சி எஸ்டிக்கு மினிமம் குவாலிஃபை மார்க்கு. அண்டு இவங்களை தவிர்த்துருக்கவங்களுக்கு 204 மார்க் கொடுத்துருக்காங்க. அண்டு பேப்பர் 2 ஆல் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போஸ்ட்டுக்கு வந்து பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 100 கொஷினுக்கு 150 மார்க்கும். பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடியில் 100 கொஷின் 150 மார்க்கும். ஜென்ரல் நாலேஜ்லாம் கேட்பாங்கன்றாங்க. ஆப்டிடியூட் அண்ட் டெஸ்ட் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 150 கொஷினு. இதில் வந்து பேப்பர் 2ல் அப்ஜெக்டிவ் டைப்பில் தமிழ் எலிஜிபிலிட்டி 150, ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட் மென்டல் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு 150 கொஷின், மொத்தம் 300 கொஷின் கேட்டிருப்பாங்க. இன்டர்வியூவில் வந்து ஒரு 60 மார்க்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 510 மார்க் கிட்ட உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட் அண்ட் டைமு February 2 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஆனால் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா March 12, 5:45 முடியுது. அப்ளிகேஷன் அவைலபிலிட்டி வெப்சைட் ஆன்லைன் அப்லோடிங்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 9/2/2023 நாள்லேருந்து 13/12/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னாக்கா 13ஆம் தேதியும் 15ஆம் தேதி 14, 15 இந்த 3 நாட்கள் கரெக்ஷன் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 1 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா June 30ஆம் தேதியும், பேப்பர் 2 கம்பல்சரி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா June 30ஆம் தேதி மத்தியானம் 2 to 5 மணி வரைக்கும் நடத்துவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29ஆம் தேதி டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும். அண்டு கம்பல்சரி தமிழ் வந்து 29ஆம் தேதி இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன், சென்டர் ஃபார் த எக்ஸாமினேஷன் உங்கள் மாவட்டத்தில் இருக்கா பார்த்துங்க. சென்டர் எக்ஸாமினேஷன் உங்கள் மாவட்டத்தில் தான் நீங்கள் உங்கள் மாவட்டத்திலே எழுதலாம். நான் காஞ்சிபுரம் மாவட்டம்ன்றதெல்லாம் 10ஆவதில் பார்த்தீங்கன்னாக்கா 1010 என்ற கோடு கொடுத்துருக்காங்க சென்டர் கோடு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சென்டர் கோடு மென்ஷன் பண்ணணும். இதற்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுற லிங்க்குக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்களும் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கம்பல்சரி சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெஃபினட்டாக அதுக்கான வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் அப்ளை பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணுன்றதை டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா அப்ளை பண்ண பாருங்கள். இதற்கான சிலபஸ் என்ன, சிலபஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 சிவில் இன்ஜினியர் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 1 என்னென்ன கேட்பாங்கன்றத டீட்டெயில்டாக ஒவ்வொரு சாப்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தனியாக கொடுத்துருக்காங்க. சிலபஸை பார்த்து படிங்க. படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக June 30ஆம் தேதி 29-30 தான் எக்ஸாமினேஷனு. குறைஞ்சது 3 மாதத்துக்கிட்ட உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் மாதிரி இருக்குது. டெஃபினட்டாக பிளான் பண்ணி படிச்சிங்கனாக்கா நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்தீங்கனாக்கா டெஃபினட்டாக நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிருந்தீங்கனாக்கா டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பயனுள்ள தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. இது உங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சின்னா ஷேர் பண்ணி விடுங்க. கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.